வணக்கம் மலத்தோட சென்னை மாநகரத்தில் பார்த்தோன்னா தொடர் மின்வெட்டு. அதுக்கப்புறம் நம்மளோட மாரிதாஸ் கைதுக்கு அப்புறம் பார்த்தோன்னா எந்த ஒரு ஃபோன் கால் வந்துச்சுன்னு தெரியல. நைட்டாக பார்த்தா மாரிதாஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட டிவிகேவோட கீர்த்தனா அமைச்சர் அவங்க பார்த்தோன்னா ஒரு வைப்பான ஒரு சாங்குக்கு பார்த்தோன்னா ஒரு குத்தாட்டு டான்ஸ். ஐயோ மக்கள் பார்த்தோன்னா இங்கே தினம் பார்த்தோன்னா மின்வெட்டு பிரச்சனை அந்த பிரச்சனை பார்த்தோன்னா அல்லாடுறான். ஆனால் அந்த மேடம் பார்த்தோன்னா நம்மளோட ரூட்டு தடி ரூட்டு அப்படின்னு சொல்லி ஒரு குத்தாட்ட டான்ஸ் போட்டிருக்காங்க. அவங்க எந்த பாட்டுக்கு எதுக்காக டான்ஸ் பண்ணாங்கன்றது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். மாரிதாஸ் கைது உடனடியே பார்த்தோன்னா அன்னைக்கு நைட்டை பார்த்தோன்னா மாரிதாஸை ரிலீஸ் பண்ணிட்டாங்க. எதுக்காக ரிலீஸ் பண்ணாங்க, எதுக்காக கைது பண்ணாங்கன்றது தெரியும். அது வந்து பார்த்தோன்னா கடைசியா போட்ட வீடியோ பார்த்தோன்னா நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா இருக்காருல்ல, அவரு பார்த்தோன்னா போதைப் பொருள் கடத்தக்கூடிய பிரிட்டோ அவரோட பார்த்தோன்னா நெருங்கிய தொடர்பு இருக்கு, வருங்காலத்துல பார்த்தோன்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து போதைப் பொருள் கடத்த போறாங்க அப்படின்னு ஒரு வீடியோ வந்து வெளியிட்டார். அவ்வளவுதான். அந்த வீடியோ பார்த்தோன்னா உடனடியே பார்த்தோன்னா கேஸ் கொடுத்து ஃபைல் பண்ணி அப்படியே போய் பட்ட பக்கத்தில் போய் அவங்க வீட்டிலே போயிட்டு கையங்கலமா வந்து தூக்கிட்டு வந்துட்டாங்க. ஆனா உண்மையே பார்த்தோன்னா ஆதவ் சாரோட பவர் அப்பா வேற லெவலு. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்த. ஆனா ஆதவ் அர்ஜுன் சாரோட பவர் தான் நீங்க பார்த்துருப்பீங்க. மாரிதாஸோட பவரை நீங்க பார்த்ததே இல்லையா? ஒரே ஒரு போன் கால் தான் டெல்லி வரைக்கும் அதிர்ந்து. சிபிஐ வழக்கெல்லாம் பார்த்தோன்னா பழைய வழக்கு பழையசெல்லாம் அப்படி தூசி தட்டி பெரட்டி போட்டு ஆதவ் அர்ஜுன் யாரும் அப்படி மார்டின் ஃபேமிலி கொண்டா என்ன அப்படின்னு பரட்டி பாக்குறேன். ஏன் சார் இப்படி பண்றீங்க, என்ன சார் ஆச்சு, எது சார் பழைய ஃபைல்லாம் தூக்கி வந்து பரட்டி பாக்குறீங்க? ஏய் நீ வந்து அரெஸ்ட் பண்ண வந்து யாரு தெரியுமா? மாரிதாஸ்டா. மாரிதாஸ்னா யாரு? பிஜேபிக்கே வந்து ஆணி வேறுடா. மாரிதாஸை பிடிச்சு போட்டா சும்மா இருப்பாங்களா அப்படின்னு மாரி ஒரே ஒரு போன் கால் தான். நேற்று வந்து பார்த்தோன்னா நயினார் நாகேந்திரன் பிரஸ் மீட் வந்து கண்டன அறிக்கை, அதுக்கப்புறம் நம்ம வந்து தமிழிசை, அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அண்ணாமலை அவர்கள் பெருசா போய்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறம் வந்து ஏ டு இசட் பிஜேபி ஒட்டுமொத்த சங்கிகளும் பார்த்தோன்னா கதற ஆரம்பிச்சாங்க. யாரை எதிர்த்த அப்படின்னு மாரி வந்து ஒரு ஃபயரா வந்து களத்துல இறங்கின உடனே நம்முடைய அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அப்படியே அல்லு கிளம்பி போச்சு. ஐயோ ஒரே ஒரு அரெஸ்ட் பண்ணி தான் தூக்கி உள்ள வச்ச யாருங்க அவர் பவர் திறமை வந்து நான் மோதிட்டேங்க, சாரிங்க மன்னிச்சிருங்க சொல்லிட்டு சிபிஐ வழக்கெல்லாம் பலசம் வந்து மூடி வைங்க. என்ன உள்ளவை குமாரே ஏமா நானே இப்போ வந்து நான் தமிழ்நாட்டில் அமைச்சிருங்க, தயவு செய்து அதெல்லாம் போட்டு வந்து நார் அடிச்சிடறாங்க அந்த மாரி வந்து பயந்து நைட்டா வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறாங்க. இல்ல இது வந்து எப்படி பாக்குறது, மாரிதாஸ் பேசுனது உண்மையா உண்மை இல்லையா? மாரிதாஸ் வந்து நீங்க வந்து நைட்டை வந்து நீங்க ரிலீஸ் பண்ணிருக்கீங்கன்னா அப்ப அவர் பேசுறது உண்மையா? இல்ல இன்கேஸ் அவர் பேசுறது பொய்னா அது ஒரு வதந்தி தானே. அப்ப நீங்க வந்து அவர் மீது வந்து கேஸ் ஃபைல் பண்ணி தூக்கி உள்ள வைக்கலாம்ல, ஃபர்ஸ்ட்ங்கல்ல. அப்ப எந்த பயம், எந்த மேலிடத்துல இருந்து வந்து ஒரு கால், எதனால வந்து ஒரு அழுத்தம், என்ன ஒரு அழுத்தம் காரணமா நீங்க பயந்தீங்க அவர் நைட்டா நீங்க ரிலீஸ் பண்ணீங்கன்றது காரணம் என்ன அப்படின்றது தெரியல, எங்களுக்கு தெரியல. மேபி மக்கள் நீங்க பாத்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா இடி விசாரணை தொடங்கியது, தமிழக அரசியலில் அடுத்தடுத்து பரபரப்பு. ஆதவ அர்ஜுனா உறவினர் ரூபாய் 250 கோடி போதைப் பொருள் கடத்தல் வழக்கில் தூசி தட்டி எடுப்பு. அதாவது பழைய வழக்கெல்லாம் பார்த்தோன்னா தூசி தட்டி எடுக்கிறாங்க. எங்க ஆதவ அர்ஜுனா ஃபேமிலி எடு அப்படின்னு சொல்லி பழைய வழக்கெல்லாம் தூசி தட்டி எடுத்ததில்ல. ஐயா சாமியே என்னை மன்னிச்சிருக்குமா, தெரியாம அவர்கிட்ட நான் மோதிட்டேன், அவர் எங்கன்னா பேஸ்ட் போட்டேன், நான் அந்த பக்கம் எங்கன்னா குழப்பம் நடத்திட்டு போறேன் அப்படின்னு மாரி வந்து நம்ம அமைச்சர் ஆதவ அர்ஜுனா வந்து மேலெடுத்து பார்த்து காலில் விழுந்துட்டாரு. அதாவது நாங்கள் இதுக்கு தாங்க சொல்கிறேன், மேலெடுத்து பார்த்து பயப்படக்கூடிய ஒரு கட்சி அது எதுன்னா அது டிவிகே கட்சி தான். ஏன்னா அதுக்கு பல ஆதாரம் இருக்கு. ஆளுநரோட பதவியேற்பிலிருந்து, தமிழ்த்தாய் வாழ்த்து வந்து 3வது இடத்துல பாட வச்சதுலேருந்து இப்படின்னு எக்கச்சக்கமா வந்து பல ஆதாரங்கள் இருக்கு. கரூர் வந்து 40 பேர் இறந்ததுக்கு வந்து சிபிஐ வழக்குக்கு போனதுலேருந்து, அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அவரோட ஜனநாயக படம் முடக்கி வச்சது யாருன்றது, இதுக்கெல்லாம் கட்டுப்பட்டு நம்ம வந்து விஜய் சார் அவர்கள் பார்த்தோன்னா மேலிடமா ஐயோ அப்படின்னு கட்டுப்பட்டு அடிமையா அந்த கட்சியை வந்து தினம் தானே இப்படிதான் வந்து அடிமையா வாழுதுன்றது இது ஒரு எக்ஸாம்பிள், இது ஒரு சான்று. ஏன்னா மாரிதாஸ் நீங்க வந்து அரெஸ்ட் பண்ணீங்க, அதாவது கருத்து சுதந்திரம், அதாவது ஒரு கருத்து சொல்றாங்கன்னா அது ஒரு மாற்று கருத்து வைக்கலாம், கருத்து சுதந்திரத்தை வந்து நசுக்க கூடாது. ஆனா அதே மீறி நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்கன்னா நைட்டா நீங்க வந்து ரிலீஸ் பண்றீங்கன்னா இதுக்கு இடையில நடந்த போன் கால் என்ன, இதுல அழுத்தம் என்ன, இல்ல மேலிடத்துல வந்த அழுத்தம் என்ன அப்படின்றது நீங்க தான் சார் சொல்லணும். அப்ப எதுக்கு இதுக்கெல்லாம் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டா, நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு அப்ராணி சப்ராணி எவனோ ஒரு சாமானி எவனோ ஒருத்தானா ஏழை அவனை அடிச்சு போட்டு ஈத்து உள்ள போட்டு அரெஸ்ட் பண்ணிட்டு போகலாம். மாரிதாஸ் எல்லாம் கையை வச்சா என்ன நடக்கும் ஓட்ட போய் எனக்கு தெரிஞ்சு இல்ல என்ன நடக்குன்னா ஆட்சியை கழிச்சு விட்டாலும் கழிச்சு விட்டுறாங்கன்னா மத்தியில் ஆளும் பாஜக பிஜேபி அரசு RS பார்த்தோன்னா அது ஒரு கொடூரமான அரசு. அந்த அரசு பல மாநிலத்தில் பார்த்தோன்னா பல வந்து ஆட்சியை வந்து கவிழ்த்திருக்கு. ஏன் தமிழ்நாட்டிலும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு சினிமா மோகம் மூலமா அதன் மூலமா காமிச்சு எப்படின்னா டிஎம்கே வந்து காலி பண்றதுக்காக இன்னொரு பவர்ன்ற பேர்ல வேற யாருன்னா வந்தா கூட பரவாயில்ல, ஆனா அங்க டிஎம்கே ஆளக்கூடாது. அதனாலவே பார்த்தோன்னா ஒரு ஃபேக்கான நரேட்டிவ் செட் பண்ணி டிஎம்கே ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எது பெண்களுக்காக நல்ல திட்டங்களை கொண்டு வந்த மாநிலத்தில் பார்த்தோன்னா
பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, இது வந்து மாற்றம் வேணும் மாற்றம் வேணும்னு சொல்லி கடைசியாக போட்டு ஒரு சினிமா நடிகர்கிட்ட வந்து ஆட்சியை தூக்கி கொடுத்துறாங்க. இதுக்கு முழுக்க முழுக்க பக்கபலமா இருந்தது நம்ம பிஜேபி. இதுக்கு வந்து எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. அதுக்கு பல ஆதாரங்கள், பல பேர் வந்து வீடியோ போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளும் வீடியோ போட்டிருக்கோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, பாசிசம் பாயசம் சொல்லி நம்ம விஜய் சார் பார்த்தனா நார்மலைஸ் பண்ணாரு. அப்ப சார் இதான் சார் வந்து பாசிசம். அதாவது நீங்க ஒரு விஷயம் பண்ணுன்னு நினைச்சீங்கன்னா அதை பண்ண முடியாது. அதுதான் வந்து அதிகாரம். அப்ப தயவு செய்து சார் இனிமேலாவது மோடி அரசோ இல்ல மத்திய அரசோ கண்டித்து எதனா ஒரு அறிக்கை விடுங்க, எதனா ஒண்ணு பேசுங்க. நீங்க வந்து எதிர்க்க வேண்டிய ஆள் பார்த்தனா இங்க டிஎம்கே கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, தமிழ்நாட்டில் உள்ள உருவான கட்சிகள் பார்த்தனா எல்லா கட்சியும் பார்த்தனா தமிழ் நலன் சார்ந்த, தமிழ் நலத்துக்காகவே உழைக்கக்கூடிய கட்சிகள். ஏன் நீங்களும் அப்படிதான் உள்ள வந்தீங்கன்னு சொல்றீங்க? அப்படி இருந்தீங்கன்னா மத்திய அரசு நோக்கி உங்களுக்கு கேள்வி எழுப்புங்க. உங்களோட குரல் வந்து அதை நோக்கி தானே வந்து இருக்கணும். ஆனா அதை விட்டுட்டு தினம் தினம் பார்த்தோன்னா டிஎம்கே சதி டிஎம்கே சதின்னு சொல்றீங்க. சார் என்ன சார் இது? தினம் தினம் மின்வெட்டு, இதை பத்தி எதனா பாக்குறீங்களா? நீங்க பதவியேற்று ஒரு மாசம் மேல ஆக போது மின்வெட்டுன்றது ஒரு பிரச்சனைன்றது நீங்க செவி கொடுத்து கேட்கறீங்களா இல்லையா? முந்தானத்து பார்த்தனா சோழிங்கநல்லூர்ல பார்த்தனா மிகப்பெரிய மின்வெட்டு. அது ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் கரண்டே இல்லை எங்க. அதுவும் பார்த்தனா ஐடி செக்டர் பெருமளவு பார்த்தனா இருக்கக்கூடிய பகுதியில் பார்த்தனா அங்க மின்வெட்டு. ஆவடி, அம்பத்தூர் தினம் தினம் பிரச்சனை. என்னதான் பண்றீங்க? மின் ஊழியர்களை வந்து வேலை செய்யறாங்களா இல்லையா? இல்ல நீங்க அவங்க வந்து கண்காணிக்கிறீங்களா இல்லையா? இல்ல உண்மையாவே மின் பற்றாக்குறை இருக்கா? இல்ல வந்து நிலக்கரி தோண்டுதல் அங்க வந்து டெண்டருக்கான பிரச்சனை வந்து முடிஞ்சதா இல்லையா? எப்பதான் இதுக்கு வந்து தீர்வு கிடைக்கும்? தினம் தினம் மக்கள் வந்து வீதியில வந்து போராடுறாங்க. இந்த செய்தியை பாக்குறீங்களா இல்லையா நீங்க? இப்படிலாம் வந்து மக்கள் வந்து வீதியில இறங்கி போராடுறாங்க, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை சொல்லி. ஆனா நம்ம டிவிக்கு சார்ந்த கீர்த்தனா அமைச்சிருக்காங்களே நம்ம ரீல்ஸ் மேடம், மேடம் என்ன மேடம் சாங் அது? அப்பா என்ன டான்ஸ்! முதல்ல அந்த டான்ஸ் பாருங்க, வைபா இருக்கும் அது. ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்காக போயிருக்காங்க. இல்ல அந்த சாங்கன்னா அப்படியே நாட்டு மக்கள் வந்து நல்வழிப்படுத்தக்கூடிய சாங்கா மேடம் அது? என்ன மேடம் ஒரு சினிமா பாட்டை போட்டு இந்த ஆட்டம் ஆடுறீங்க? இல்ல இதை பார்க்கும்போது எப்படி தோணும்? இல்ல மக்கள் வந்து உங்களை வந்து ஓட்டு போட்டு தேர்ந்தெடுக்கிறாங்க, கலப்பனைக்காக போறீங்கன்னா ஒரு வைப்பு சாங்க போட்டு ஆடுறீங்க, ஒரு குத்தாட்டம் போட்டு. நல்ல வேலை டாடி மம்மி வீட்டில் இல்ல, தடை போட யாரும் இல்லை, அந்த பாட்டுக்கு ஆடாம விட்டீங்களே மேடம். தயவு செய்து சொல்றேன், வேலைகள் பாருங்க. இங்க வந்து பல பிரச்சனை இருக்குது. புதுசா வந்து பதவி ஏற்ற வந்து சிஎம் விஜய் அவர்கள் பார்த்தனா பல இடத்துல சொதப்புறாரு. மின்வெட்டுல பிரச்சனை, பேருந்துல பிரச்சனை, அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை, சட்ட ஒழுங்கு சந்தி சிரிக்குது. இதெல்லாம் செய்தியை பாக்குறீங்களே இல்ல? இல்ல இதெல்லாம் விட்டுட்டு நீங்க மன்ன ரீல்ஸ் போட்டோ அப்படின்னு வந்து ஒரு வந்து உலகத்துல வாழ்றீங்களோ? ஏன்னா தினம் தானே யூடியூப் திறந்தா போதுனா இந்த ரீல்ஸ்ல இந்த மேடம் தான் ஃபர்ஸ்ட் வந்து நிக்கிறாங்க. சிங்கப்பெண்ணே அப்படின்னு ஒரு வந்து ஒரு சாங்கை போட்டு இந்த மேடம் அப்படியே அப்படியே கெத்த போற மாதிரி நடந்து போற மாதிரி. என்ன அது? இது ஸ்லோ மோஷன் ஷார்ட்ஸ் ரீல்ஸ். மேடம் சீரியஸா சொல்றேன், இப்படிலாம் இருந்தீங்கன்னா வச்சுங்க மக்கள் வந்து டென்ஷன் ஆனாங்க. தயவு செய்து நீங்களாம் ஆட்சியில் இருக்க மாட்டீங்கன்னா மாற்றம் வரும் மாற்றம் வரும் சொல்லி எதே ஒன்று சொல்லி நீங்க ஏமாத்துறீங்க. அதோட நம்பிக்கையில மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்கன்னா தயவு செய்து கொஞ்சம் நிச்சயம் வேலை பாருங்க. இந்த மாதிரி வந்து போற இடத்துல வந்து வீடியோ போட்டுன்னு ரீல்ஸ் போட்டுன்னு டான்ஸ் ஆடிக்கிட்டு இதெல்லாம் வேண்டாம். பல பிரச்சனை இருக்குது. களத்துல வாங்க நில்லுங்க. ஏன்னா இந்த மேடம் வந்து ஒரு வந்து ஆந்திர சார்ந்த ஒரு பெண்மணின்றதால ஒரு டான்ஸை போட்டு வைபை வந்து ஃபார்ம் பண்றாலும் தெரியல. தமிழ் மக்களுக்காக நீ களத்துல வந்தீங்கன்னா தயவு செய்து வேலை பாருங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்மளோட கீர்த்தனா மேடம் வந்து இந்த அரசு சார்ந்த அமைச்சர்கள் பார்த்தோன்னா ஒரு இடம் வந்து அலர்ட் பண்ணியிருப்பாங்க. அந்த இடம் பார்த்தோன்னா முக்கியமான விஐபிகள் கூட்டு தான் வந்து மீட்டிங்கு பேசுறதுக்கான சில விஷயமா இருக்கும். அந்த இடத்துல பார்த்தோன்னா யாரே ஒரு சின்ன பையனை கூட்டு வச்சு போட்டோ எடுத்துக்கிறாங்க. அந்த பையன் பார்த்தோன்னா டெக்கலா அந்த வந்து சேர் மேல கை வச்சுன்னு ஒரு ஃபோர்ஸ் தரான். யார் மேடம் அந்த பையன்? என்ன உங்க ரீல்ஸ் கேமராமேனோட பையனா? என்ன மேடம் ஃபோர்ஸ் இது? ஒரு வந்து மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட நீங்க ஒரு அமைச்சர், ஒரு வந்து அமைச்சர் வந்து அவன் வந்து எவ்வளவு டீல் பண்றா பாரு, உங்களை எந்த அளவுக்கு வந்து ஒரு கேஷுவலா வந்து கையை போட்டு டீல் பண்ணானா? அப்ப என்னது இது? இல்ல அந்த பையன் உங்களுக்கு வந்து கோரிக்கை யாரும் வைக்க வந்தானா? அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா இதுங்க எல்லாம் பார்த்தோன்னா ஒரு ரீல்ஸ் மோகங்கள், ரீல்ஸ் பைத்தியம் மாரி தான் பார்க்க தோணுது. தயவுசெய்து மேடம் மக்கள் வந்து ஒரு நாள் பார்ப்பாங்க, 2 நாள் பார்ப்பாங்க, 3ஆம் நாள் பார்த்தோன்னா புடிங்கி விட்டுருவாங்க. பார்த்துக்கு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா சென்னையில் வந்து பல இடத்துல வந்து மின்வெட்டு வந்து ஏற்படுது. இதுக்கு வந்து முக்கியமான காரணம் என்ன அப்படின்போது நம்ம நிர்மல்குமார் இருக்கிறார்ல, நம்மளுடைய அமைச்சர் நிர்மல்குமார், அவர் ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் பண்ணிக்கிறார். யாரே வந்து 2 பேர் பார்த்தோன்னா பீஸ் கிரேட்டை வந்து புடிங்கி எடுத்துட்டு போறான். நீங்க அந்த வீடியோ கொஞ்சம் பாருங்க.
அதாவது நம்முடைய அமைச்சர் பல்லவி இருக்காங்கல்ல, அவங்க அது மாதிரி சொன்னாங்க. டிஎம்பி சார்ந்த ஆட்கள் பார்த்தோன்னா நிறைய இடத்துல காசு கொடுத்து மின்வெட்டு வந்து வேணுட்டே வந்து ஸ்டாப் பண்ணி வைக்கிறாங்க, கட் பண்றாங்க அப்படின்னு எந்த ஒரு ஆதரவு வந்து குற்றச்சாட்டு பண்ணாங்கல்ல. இப்ப நிர்மல்குமார் பார்த்தோன்னா இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கிறாரு. இதனால தான் வந்து மின்வெட்டு ஏற்படுது. யாரே ஒரு மர்ம நமக்கு 2 பேர் பார்த்தோன்னா பீஸ் கேரட் இருக்கா, அது வந்து புடிங்கி எடுத்துன்னு போறோம்லாம், அதனால வந்து மின்வெட்டு. இந்த வீடியோ வந்து போட்டிருந்தாங்களா, அதுவே பார்த்தோன்னா நிறைய கமெண்ட்ஸ். அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா கண்டிப்பா வந்து நிர்மல்குமார் வந்து படிச்சிருந்தாருன்னா அவரே வந்து பதில் சொல்ல முடியாது. அந்த மாதிரி ஒரு கமெண்ட்ஸ். ஆனா நியாயமான கேள்விகள். அதாவது ஆவிட்ல பீஸ் கேரட் புடுங்கன்னா அம்பத்தூர்ல எப்படி சார் கரண்ட் போவோம் அப்படின்னு ஒருத்தர் செருப்பு அடிச்ச மாதிரி கேள்வி கேட்டான். அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பீஸ் கேரட்டை புடுங்குறான், சிசிடிவி கேமரா மட்டும் எப்படி சார் வேலை செய்யுது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டான். அதாவது இதெல்லாம் ஒரு ஆதாரமா, இதெல்லாம் ஒரு காரணமா? அதாவது ஒரு இடத்துல பீஸ் கேரட் புடுங்கிட்டா ஒட்டுமொத்த அம்பத்தூரும் பார்த்தோன்னா ஷட் டவுன் ஆயிடுமா? என்ன சார் இதெல்லாம் நம்பர் மேல இருக்கு, லாஜிக்கா? அப்ப இந்த மாதிரி தப்பு நடக்குதுன்னா தூக்கி உள்ள வைங்க, காவல்துறை உங்களோட கண்ட்ரோல் தானே இருக்கு, பிடிங்க, பிடிச்சு உள்ள வைங்க, கேஸ் ஃபைல் பண்ணுங்க. ஆனா அந்த மாதிரி ஃபைல் பண்ணதா ஒரு ஆதாரமே இல்லையே. அப்ப இந்த மாதிரி வீடியோல வந்து ஏன் ரிலீஸ் பண்றாங்கன்னா மின் பற்றாக்குறை ஒண்ணு இருக்கு, அதை மறக்கதான் இவங்க என்ன பண்றாங்க, இந்த மாதிரிலாம் தவறு நடக்குது. இதெல்லாம் யார் பண்றாங்கன்னா டிஎம்கே ஆட்கள், டிஎம்கே சதி. ஏன் இப்படி கூட கேள்வி கேட்கல, நீங்களே கூட ஆளை வச்சு பண்ணலாமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றீங்க? அப்ப காரணம் சொன்னாலும் தயவு செய்து கொஞ்சம் நம்புற மாதிரி சொல்லுங்க சார். என்ன லாஜிக் சார் இது? வீடியோ இறுதியா இந்த வீடியோ நீங்க வந்து அவசியம் பார்த்தோம்னா ஒரு அம்மா எப்படி பேசுறாங்க மட்டும் பாருங்களா. நம்ம அது கொலைன்றது அதையும் அவர் பாத்துக்கிட்டு தான் இருக்காரு. நிறைய இடத்துல அவரு நைட்ல போய் ரைடு பண்றாரு. ஏன்னா நாங்க வியாபாரம் பண்றோம், உங்களுக்கு தெரியும். ரைட பாக்குறாரு, ஒரு குழந்தைய காணோம்னா அதை எப்படி போய் அதை கண்டுபிடிக்கணும்னு போலீஸ்ல கூட அவங்க போறது இல்லையா. அதை வச்சுன்னா இப்ப கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, இப்ப ஒரு வாரமோ 2 வாரத்துக்கு முன்னாடி சஸ்பென்ஸா ஒரு குழந்தைய கண்டுபிடிச்சு அது வெளியே வரல. எப்படி? ஆமா, வெளியே வரலையே. இது வெளிவாக்கத்துல நடந்ததுதான் சார். அதை வச்சு சார் என்ன சார் இது? எவ்வளவு காசு கொடுத்தீங்க? இந்த அம்மா இப்படி கூவுது சார். அதை வந்து பார்த்தோன்னா இவர் ஒரு குழந்தை போயிட்டு நைட்டை வந்து குழந்தைய காப்பாத்தினாரா, அது வெளியிலே வரல. அதுவும் ஆது வச்சா சார் இந்த மாதிரி சம்பவம் பண்ணாரா, அது நியூஸ் ஆவலாம் வச்சுக்கா. இதெல்லாம் வேர்ல்டு ரெக்கார்ட்ல வந்து பதிவுக்கூடிய விஷயமா இருக்கு. ஏன்னா ஆதுவச்சன சார் வந்து எங்க நடந்தாலும் கேமரா வச்சு அதை வந்து ரிலீஸ் பண்ணுங்கடா அப்படின்னு வந்து மார்க்கெட்டிங் பண்ணக்கூடிய ஒரு ஜீனியஸ். அவரை போய் பார்த்து எந்த ஒரு சத்தமே இல்லாம நிறைய வந்து ரைடு விடுறாரு, ஹெல்ப் பண்றாரு, காணா போன குழந்தைய கண்டுபிடிச்சு கொடுத்தாரு. என்ன மேடம் இதெல்லாம்? யாரு பேசுனாங்க? அதுக்கு இப்படியா? அதாவது இந்த அம்மா பேசுறது பார்த்தோன்னா அவரு அப்படி பண்றாரு, இவரு இப்படி பண்றாரு. இதெல்லாம் வந்து யாரை சொன்னாங்கன்னா ஒரு காலத்துல வந்து நம்ம அஜித் சார் சொன்னாரு. அஜித் சார் பார்த்தோன்னா இந்த ஃபேமிலிக்கு இவ்வளவு கொடுத்த ஹெல்ப் பண்ணாரு, அந்த ஃபேமிலிக்கு அவ்வளவு கொடுத்த ஹெல்ப் பண்ணாரு, அங்க பார்த்தோன்னா 2 வீடு கட்டி கொடுத்தாரு, 4 வீடு கட்டி கொடுத்தாரு, அப்படி பண்றாரு இப்படி பண்றாருன்னு செவி வழியை வந்து அடிச்சு விடணும் தெரியுமா? அந்த மாதிரி பார்த்தோன்னா ஆதுவாஜ்ரா சார் பார்த்தோன்னா களத்துல இறங்கி தீயா வேலை செய்யறாரு, ரைடு போறாரு. ஒரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம சிஎம் சார் மாறு இடத்துல ரைடு போறதா வந்து நம்ம டிவிக்கு சார்ந்த மாநில செய்தி தொடர்பாளர் தெரியுமா, அவர் அந்த மாதிரி தான் பார்த்தோன்னா வாய்க்கு வந்த மாதிரி பார்த்தோன்னா அடிச்சு விட்டாரு. விஜய் சார் பார்த்தோன்னா மாறு இடத்துல வந்து அலையறாரு, எப்போ வேணா ஒரு பிடிச்சி உள்ள தூக்கி போட்டுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்னடானா நம்ம விஜய் சாருக்கு டஃப் கொடுக்குற விதமா நம்ம ஆதுவாஜ்ரா சார் பார்த்தோன்னா நைட்ல வந்து ரைடு போறாரு. அப்ப பகல் என்ன பண்ணுவாரு, தூங்குவாரோ. அப்ப இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா ஒட்டுமொத்த கட்சியும் பார்த்தோன்னா இந்த மாதிரி வந்து ஃபேக் நரேட்டிவ் செட் பண்ணி தான் கட்சியை நடத்திட்டு இருக்காங்கன்னு தெரியுது. இதெல்லாம் கொஞ்ச நாள்ல பார்த்தோன்னா அப்படியே டாரா கிழிஞ்சிரும். பார்ப்போம் இன்னும் வந்து என்ன மாதிரி கூத்துக்கள் வருது, என்ன மாதிரி வந்து நகைச்சுவைகள் வருதுன்றது பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த வீடியோ பற்றி கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம்.